ஜெய் பாரத் மாதா. டெல்லி, மகாராஷ்டிரா நீதிமன்றம் கோர்ட்டெல்லாம் முடிச்சிட்டாரு. ஜட்ஜிட்ட கேட்கார் கேள்வி. கைலாசத்தில் நீதிபதி ஜட்ஜி ஐயா கேட்கார். வீட்டிலேருந்து கணக்கு கேள்வி கேட்கார். நீதிபதி ஜட்ஜி கோட்டார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. வீட்டில் இருக்கீங்களப்பா, வீட்டில் கணக்கு கேள்வி கேட்கார். வனவிலங்கு எல்லாமே ஒன்றுதான். மானிட பிறவி நீ சாதி சாதியாக வச்சு ஓடிட்டு போகிற, அது சாதி கிடையாது. எல்லாமே பறவைகள், விலங்குகள் எல்லாம் ஒரே உயிர். மானிட உயிர் சாதி சாதியாக வச்சு நீ ஆடிட்டு போகிற, நீ ஒரே உயிர் தான். புரியுதா? அதுக்குத்தான் வனவிலங்குகளை மானிட பிறவி எதுக்கு அடிக்க, அந்த உயிர் எதுக்கு அடித்து சாப்பிடுத, அந்த கேள்வி கேட்கார். முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். நீதிமான் கணக்கு இட்டார். நீதிமான் தான் விட முடியும். தப்பு செஞ்சா தண்டனை வாங்கிட்டு ஓடு அப்படின்ட்டார். யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன், யாராக இருந்தாலும் நான் விடமாட்டேன் அப்படின்ட்டார். அதுதான் கணக்கு போடுறார். டெல்லி, மகாராஷ்டிரா நீதிமன்றம் கோர்ட்டு உட்காந்து நாய்களை பூரா பட்டியலை போட்டு அட அப்படின்னா அது நடக்கக்கூடாது, செய்யக்கூடாது, தவறுதல். அது சுதந்திரமாக சாப்பிட்றதுக்கு பூமியில் விவசாயத்தில் கொடுத்துருக்காரு. எதுக்கு வெறியாட்டம் அதுக்கு வருது, எதுக்கு அந்த கோபம் அதுக்கு வருது? எல்லா மானிட பேர் 3 வேளைக்கு கொழுக்க வயிற்றில் இறப்பட்டி மாதிரி தின்னுட்டு போகிறான்ல, அதுகளுக்கு ஏன் உணவு கொடுக்கல? ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு ஏன் உணவு கொடுக்கல? அதுக்கு தேடி பார்த்து போடுறான்ல, திங்கிறதுக்கு அறுக்கிறதுக்கு தேடி பார்த்து புல்லை அறுத்து வைக்க போட்டு எல்லாம் அறுத்து போட்டு திங்கிறத. இது நாய்க்குட்டியை திங்க மாட்டான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு திங்க மாட்டான். வெளிநாடு சைனாவில் பூரா அடிச்சு திங்கான். அவனுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி, எல்லா நாட்டுக்கும் முற்றுப்புள்ளி. முக்கால் சத்தியம். தாய் இந்தியா நாடு முழுவதும் நாய்க்குட்டியை தொட மாட்டான், பைரவர் அப்படிமா. முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சு. அது அடைக்க மாட்டார், அடைக்க விட மாட்டார், அடைக்கவும் விட மாட்டார். அது சுதந்திரமாக தான் இருக்கும். சாப்பாட்டு உணவு அதுக்கு பஞ்சாயத்து போர்ட்லேருந்து போட்டானாடா, பஞ்சாயத்து போர்ட்டில் இருக்கிற வீட்டு வரிகளை வாங்கி தான் திங்க. அதுவும் உயிர் வாழுது. அது இருக்கிற இடம் ஓரத்தில் தங்கி இருந்துச்சு தான் போகுது. உன் வீட்டுக்குள்ளே வந்து வீட்டை தர நாங்கள் படுக்கணும்லாம் கேட்கல. அது உணவு. காலை ஒரு தரம், மாலை ஒரு தரம், 2 தரம் சாப்பாடு வச்சா அதை ஆடு சாப்பிட்டு அதை ஆடு வயிறு நிறைஞ்சா கம்முன்னு போவோம். சாப்பாடு உணவு இல்லைன்னா அதுக்கு வெறியாட்டமாக வரும். மானிட பிறவிய வெறியாட்டமாக ஆட விடுவார். இப்போ கடிக்க விடுவார், குதற விடுவார். முக்கால் சத்தியம்.